2026 சட்டமன்ற தேர்தல் கட்சிகளுக்கு கடும் சவாலாக இருக்கப் போகிறது. அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை பறிகொடுத்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளது பாஜக. இந்த நிலையில் பாஜக நடத்திய கருத்தரங்கம் கூட்டமில்லாமல் பிசுபிசுத்து போயுள்ளது. இதையடுத்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பவன் கல்யாண் கடும் அப்செட்டில் ஆந்திரா திரும்பிச் சென்றுள்ளார். என்ன நடக்கிறது பாஜகவில் விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்பது பாஜகவின் இலக்கு. அதன் அடிப்படையில் எடப்பாடியை சமாதானப்படுத்தி அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கைகோர்த்துள்ளது. இந்த கூட்டணியை உருவாக்க தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். இதனிடையே தமிழக பாஜக சார்பில் நடத்தப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் கமலாலயத்தில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இளைஞர்கள் வருகை கமலாலயத்தில் குறைந்திருப்பதாகவும், அதே நேரம் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெருகியுள்ளதாகவும் கூறுகின்றனர். இதனை உடைப்பதற்காக டெல்லி பாஜக பல வியூகங்களை வகுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதன் ஒரு கட்டமாக ஆந்திராவில் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாணை விஜய்க்கு எதிராக தமிழகத்தில் களமிறக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் முதற்கட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் கருத்தரங்கில் பவன் கல்யாணை களமிறக்க திட்டமிட்டதாம். இந்த கருத்தரங்கை நடத்த 3000 பேர் அமரக்கூடிய சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரை பாஜக தேர்வு செய்தது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆந்திர மாநில துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. மே 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த கருத்தரங்கம் நடைபெறும் என்றும் 9 மணிக்கே அரங்கிற்கு பாஜக நிர்வாகிகள் ஆட்களை அழைத்து வர வேண்டும் என்றும் கமலாலயத்திலிருந்து உத்தரவு பறந்தது. காலை 8 மணி அளவில் 2500 பேர் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டன. ஆனால் 10 மணி வரை 100 பேர் கூட கருத்தரங்கிற்கு வரவில்லை. இதைத் தொடர்ந்து கமலாலயத்திலிருந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு நிர்வாகிகளுக்கு போன் போனது. உடனடியாக ஆட்களை அழைத்து வர வேண்டும் என கடுமையாக உத்தரவிட்டும் 11 மணி வரை 300 பேர் கூட அரங்கில் கூடவில்லையாம். இதனிடையே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்திருந்த பவன் கல்யாண் கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். 9 மணி நிகழ்ச்சிக்கு 8:30 மணிக்கு அவர் ரெடியாகி நிகழ்ச்சிக்கு கிளம்பலாமா என பாஜக நிர்வாகியிடம் கேட்டுக்கொண்டே இருந்துள்ளார். ஒருபுறம் பவன் அழுத்தம் தர கூட்டமும் சேராத நிலையில் 2000 இருக்கைகள் அரங்கிலிருந்து எடுக்கப்பட்டு 500 இருக்கைகளாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் 11 மணியளவில் பவன் கல்யாண் நிகழ்ச்சி அரங்கிற்கு வந்தார். ஒவ்வொருவராக பேசி முடித்து பவன் கல்யாண் பேச வந்தபோது கூட்டம் மேலும் சுருங்கியிருந்தது. காலி இருக்கைகளை பார்த்தபடியே அவர் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய நயினார் நாகேந்திரன், ஆந்திராவிலிருந்து NTR, தமிழகத்தில் MGR இருவருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அதுபோல புதிய MGRாக பவன் கல்யாண் நம்மோடு இருக்கிறார், அவருடைய வரவு நல்வரவாக வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் பவன் கல்யாணை புதிய MGR என குறிப்பிட்டது அதிமுக வட்டாரத்தை சூடாக்கியதாக கூறப்படுகிறது. நயினார் பேச்சால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவினர் MGRக்கு சற்றும் இணையில்லாத பவன் கல்யாணை புதிய MGR என்பதா என்று தங்களது எதிர்ப்பை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி நிகழ்ச்சியில் பவன் கல்யாண் மற்றும் நயினார் நாகேந்திரனை வரவேற்க வைக்கப்பட்ட பேனர்களில் அண்ணாமலை படம் மிஸ் ஆகியிருந்தது. இந்த விஷயமும் முன்கூட்டி தெரிந்தே அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அண்ணாமலையின் படங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் நயினாருக்கு எதிராக பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் நிகழ்ச்சி முடித்த கையோடு ஆந்திரா சென்ற பவன் கல்யாண் அடுக்கடுக்கான புகார்களை டெல்லி பாஜக மேலிடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளாராம். இதுகுறித்து பாஜக தலைவர்களிடம் பேசிய பவன் கல்யாண், நடிகர் விஜய்க்கு போட்டியாக தமிழ்நாட்டில் நடக்கும் கூட்டங்களில் பேச வேண்டும் என என்னை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். அதன்படி சென்னை கருத்தரங்கில் பேசுவதற்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னை அழைத்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக பாஜக முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை.
பெயரளவுக்கு ஒரு கருத்தரங்கை நடத்தி ஆட்களே இல்லாத இடத்தில் என்னை பேச வைத்து அசிங்கப்படுத்தி விட்டனர். இப்படி நடக்கும் என தெரிந்திருந்தால் தமிழகத்தில் உள்ள எனது ஜனசேனா நிர்வாகிகளை அழைத்து அரங்கை நிரப்பியிருப்பேன் என புலம்பி தீர்த்துள்ளாராம். இதுகுறித்து பாஜக நிர்வாகிகள் பலரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயற்சித்தோம். ஆனால் யாரும் விளக்கம் தர முன் வரவில்லை. இப்படியாக பவர் ஸ்டாரை புவர் ஸ்டாராக்கி அனுப்பியிருக்கிறாங்க தமிழக பாஜகவினர் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ரயான் பாபு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.